ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் சிறப்பு விருந்தினராக இருப்பவர் கேஜி மேனேஜிங் ட்ரஸ்டி திரு டாக்டர் பக்தவச்சலம் ஐயா அவர்கள். காந்தி மேம், ஓவர் டு யூ மேம். Today we would like to just know a little background about yourself. Doctor, நீங்க வந்து இந்த கார்டியாலஜி இந்த ஹார்ட்டோட ஃபீல்ட நீங்க வந்து எனக்கு என்னோட தமிழ் பர்ஃபெக்ட் தமிழ் வேர்ட் தெரியாது, பட் ஐ திங்க் ஐ மேக் நான் சொல்றது புரியும் எல்லாருக்கும். நீங்க இந்த ஃபீல்ட ஏன் செலக்ட் பண்ணீங்க? நீங்க ஸ்பெஷலைஸ் ஆனது ஒரு சின்ன உங்களை பத்தி கொஞ்சம் நீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதயத்தின் இதயமாய், ஹார்ட்னு சொல்றது இதயத்தின் இதயமாய். அதாவது கோவிலும் ஆஸ்பத்திரியும் மனுஷனுக்கு நம்பிக்கையும் மன நிம்மதியும் கொடுக்கிற இடங்கள். கோயிலுக்கு போனால் நிம்மதியா இருக்கும், ஹாஸ்பிட்டல் போனால் எப்படியோ காப்பாற்றி போடுவாங்க. நோய் வந்தா சாமியும் டாக்டரும் தான் கடவுளா தெரிவாங்க. நோய் வரும்போது ஐயோ முருகா காப்பாத்தப்பா அப்படின்னு சொல்றோம். இல்ல டாக்டர் ஜிபி எப்படியோ காப்பாத்தி கொடுங்க சொல்லனா பரவாயில்லை. எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர்லாம், எம்பிபிஎஸ் படிச்சா டாக்டர் ஆயிடலாம். ஆனால் நல்ல டாக்டராக கடவுள் மாதிரி அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த டாக்டரா மாறணும்னா மருத்துவத்தை வியாபாரமா நடத்த முடியாது. நோயாளிய துன்பத்தையும் பிரச்சனையும் தன்னோடதாக கருதி அதை தீர்க்க முயற்சி செய்பவர் தான் கடவுள் மாதிரி இருக்கிற டாக்டர். பக்தவச்சலம் பேர். எனக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தாரு அப்துல் கலாம். சின்ன கிராமத்திலிருந்து புறப்பட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது முருகப்பெருமான். இந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறதுமா ஒரு என்ன சொல்றது, ஒரு கோயில் மாதிரி பாருங்க தான் ஹாஸ்பிட்டல். எங்க ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாள் முன்னால I saw a big hoarding, sir, in one of the hospitals. It was a very beautiful hoarding, and நீங்க சொன்ன மாதிரி it said
Because God cannot be everywhere, He made doctors and solitaire. Okay. And how true, sir. இத வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். We always feel that in our life doctors play a very important part in saving lives, because God cannot always be there and save your life. Thank you very much, sir, for all the services you have done. மாதா பிதா குரு தெய்வம் சொல்வா. மாதா அம்மா, பிதா அப்பா, குருங்கிறது நம்ம ஆசிரியர் இருக்கா இல்லையா, குரு சங்கராச்சாரியார் குரு, நம்ம ஹெட் மாஸ்டர் குரு, அதுக்கு அடுத்தது கடவுள். மாதா பிதா குரு டாக்டர், அப்புறம் தெய்வம். டாக்டர் தான் இருக்கணும். இந்த கொரோனா காலத்துல எல்லா இடமும் மூடி இருந்தா. கரெக்ட் சார். எல்லா கடைகளுக்கும் மூடி இருந்தது. தங்க நகை கடை மூடி இருந்தது, ஜாஸ்கோ ஜுவல்லர்ஸ் மூடி இருந்தது, அப்புறம் எல்லாம் ஃபன் மாலு, ப்ரோசோன் மால் மூடி இருந்தது, எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜ் மூடி இருந்தது, ஹோட்டல்ஸ் மூடி இருந்தது, எல்லா ஹோட்டல்ஸ் மூடி இருந்தது, சின்ன சின்ன ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் மூடி இருந்தது, புடவை கடை மூடி இருந்தது, அப்புறம் எல்லா கோயிலும் மூடி இருந்தது, ஈஸ்வரன் கோயில் மூடி இருந்தது, அம்பாள் கோயில் மூடி இருந்தது, சாரதாம்பாள் கோயில் மூடி இருந்தது, மசூதி மூடி இருந்தது, மாதா கோயில் மூடி இருந்தது. God wanted to be in every place where He wanted to show love. God wanted to be in every place where He wanted to show love. He created mothers. அம்மாவை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம், கடவுள் எல்லா இடத்துலயும் அன்பை காமிக்க வேண்டிய இடத்துல இருக்கணும்னு விருப்பப்பட்டாரு. அம்மாவை கிரியேட் பண்ணாரு. அம்மாவுக்கு மேல யாராச்சும் ஒரு லவ்ஃபுல் ஹியூமன் பீயிங் பாத்திருக்கீங்களா? 4 மணிக்கு 5 மணிக்கு சமையல் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு, டிராயர் எல்லாம் போட தெரியாம டிராயர் போட்டுட்டு வீட்டுக்காரருக்கு சமையல் பேக் பண்ணி அவளும் சாப்பிட்டு அவளும் வேலைக்கு போவா. குழந்தைகள் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கு முன்னால பின்னால வந்து பழையபடி நைட் சாப்பாடு பண்ணி எல்லாம் தூங்குற பின்னாலதான் தூங்குற. அம்மாங்கிறது கடவுள். நல்லா ஞாபகம். உங்க பசங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நீங்க மம்மி டேடி கிடையாது, அம்மா கடவுள், அப்பா ஈஸ்வரன், அப்படிதான் வச்சுக்கணும். So he wanted to be in every place where there is suffering. எங்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருக்க விரும்பினார் கடவுள். அப்ப என்ன பண்ணார்? மருத்துவர்களை உண்டாக்கினார். எங்கெல்லாம் துன்பம் இருக்கோ, அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, கை உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சு போச்சு, பிரசவம் நடக்க மாட்டேங்குது, நீங்க எங்க மாதா கோயிலுக்கா போறீங்க, ஈஸ்வரன் கோயிலுக்கா போறீங்க, அமெரிக்கால போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த சாதாரண கன்சல்டேஷனுக்கு எங்களுக்கு 200 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்குறீங்க, அவன் $200 கேட்பான், $500 கேட்பான். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பாயின்மெண்ட் 1 வாரம் கழிச்சு கொடுப்பான். இப்ப அப்படி இல்லை, அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு கேட்டா இன்னைக்கே கொடுத்துருவாரு ஹாஸ்பிட்டல். ஹார்ட் அட்டாக்க வைத்தியம் பண்றதுக்கு சுமார் $50,000 செலவு பண்ணும், 30 லட்சம் செலவு பண்ணும். இங்க 1 லட்சம் செலவு பண்ணா போதும். உங்களோட பேசுறது கேட்கணும். நாங்க இருக்கிற இடத்துல ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு தெரியறதுக்கு. கடவுள் கிரியேட் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் என்ன கிரியேட் பண்ணிருக்காரு. எதற்காக என்ன பர்பஸ்க்காக கடவுள் கிரியேட் பண்ணாருன்னு கண்டுபிடிக்கிறதா நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். மகாத்மா காந்தியோட பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் டு லிபரேட் தி கண்ட்ரி ஃப்ரம் தி கிளச்சர்ஸ் ஆஃப் தி ஒயிட் ஃபெலோ. வெள்ளையினே வெளியேறு அப்படின்னாரு, குவிட் இந்தியானாரு. அதனால செத்தே போனார், குண்டடிப்பட்டு. அவருக்கு தெரிஞ்சது பர்பஸ் ஆஃப் லைஃப். விவேகானந்தருக்கு தெரிஞ்சது பர்பஸ் ஆஃப் லைஃப். மதர் தெரசாவுக்கு தெரிஞ்சது பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம அப்துல் கலாமுக்கு பேப்பர் பாயா இருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை மாதிரி சாதாரண ஒரு ராமேஸ்வரத்திலிருந்து ராஷ்டிரபதி பவன் போனாரே, அவருக்கு தெரிஞ்சது பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்மளுக்கு எல்லாரும் ஏதோ ஒரு கடவுள் நமக்கு பர்பஸ் கொடுத்திருக்காரு. நீங்க எல்டர்லி ஹோம்ஸ் இருக்கீங்க, யாருக்கு வேணா நீங்க ஹெல்ப் பண்ணலாம். தைரியமா இருங்கோ. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். இனிஷியல் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு என்ன கருது டாக்டர்? என்ன மேடம்? ஏதாவது ஒருத்தருக்கு நெஞ்சு வலிங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு ஆம்புலன்ஸ கூப்பிட்டு டாக்டர் கிட்ட வரோம், அது செகண்டரி. ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கலாம் so that we can take him to the doctor. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? சஜஷன் you can give. நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கீங்க மேடம்? நான் கம்பெனி செக்ரட்டரி. பெரிய பெரிய படிப்பது அதெல்லாம் இல்ல சார். உங்களை பார்த்துட்டு நாங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நான் சொல்றது கேளுங்க. அதாவது தலைவலின்னா என்ன பண்றேன்? குரோசன் எடுத்துக்கிறோம், தலைவலி மாத்திரை எடுத்துக்கிறோம். நெஞ்சுவலின்னு என்ன பண்றது? நீங்க சொல்றது லோடிங் டோஸ்னு எப்பவும் கையில வச்சுட்டு ஏதாவது ஒன்று வாயில போட்டுக்கணும். 100க்கு 100 நீங்க பாஸ் பண்ணியாச்சு. அதான் ஃபர்ஸ்ட் எய்டு. ஃபர்ஸ்ட் எய்டு அதான். கேஸ் ட்ரபிள்னு ஒன்னும் கிடையாது. நெஞ்சுவலி உங்களுக்கும் வரலாம், உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு வரலாம், இல்ல எழுத்தாப்புல வீட்டுல இருக்க வரலாம், அம்மாவுக்கு வரலாம், அப்பாவுக்கு வரலாம், மாமியாருக்கு வரலாம். யாருக்கு வந்தாலும் நெஞ்சுவலி தானே, அது ஆபத்து தானே நெஞ்சுவலிங்கிறது. அது கேஸ் ட்ரபிள் கிடையாது. There is no such thing as gas trouble.
உங்க டயக்னோசிஸ் நீங்களே பண்ணிக்கணும். இது எனக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நீங்க அதுக்கு உண்டான வைத்தியத்தை பண்றது பேர் தான் லோடிங் டோஸ். உடனே பக்கத்துல இருக்க டாக்டர் கிட்ட போகணும். ஒரு இசிஜி மிஷின் வச்சிருந்தாருன்னா நல்ல டாக்டர். இசிஜி மிஷின் இல்லாத டாக்டர் போனீங்கன்னா வேஸ்ட். இல்லன்னு டக்குன்னு 108 ஆம்புலன்ஸ் சொல்லி நேர கேஜிக்கு வாங்கும். கையில பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லைன்னாலும் சரி வாங்கும். இசிஜி எடுக்கிறோம், வைத்தியம் பண்றோம், அப்புறம் எல்லாம் பணம் கொடுங்க, சாயங்காலம் கொடுங்க, அடுத்த நாள் கொடுங்க. மற்ற ஹாஸ்பிட்டல்ல பண்ற வைத்தியத்தை விட நம்ம ஹாஸ்பிட்டல்ல 50% குறைவா இருக்கு. விலை குறைவு மேடம். சரி கேட்டுது. ரொம்ப வர சொல்லி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல. நீங்க வர வேண்டாம்னு சொல்றத நான் சொல்றேன். ஆனா வியாதி வந்தா எங்க போறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த டாக்டர் நல்ல டாக்டர் சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? வியாதி வந்த பின்னால கண்டுபிடிக்கிறது இல்ல, நல்லா இருக்கும் போதே கண்டுபிடிச்சுக்கிறது. அப்ப எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு வச்சுக்கிறது. நீங்க சொன்னதுல நீங்க இந்த கோயம்புத்தூரோட இன்சிடென்ட் நீங்க சொன்னீங்க. பட் ஐ அம் ஆல்சோ ரெட் இன் யுவர் திஸ் திங். நீங்க கார்கில் சோல்ஜர்ஸ் கூட கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. So I as an ex-serviceman feel very proud that you have also been associated and with the Kargil war. கார்கில் வார்ல சார் நாங்க 50 lakhs பணம் கொடுத்தோம் கான்ட்ரிபியூஷன். அதுல என்னன்னா 7.5 lakhs நாங்க ட்ரஸ்ட்ல இருந்து கொடுத்தோம். 7.5 lakhs was given by the employee. One day salary was given by every employee. எனக்கு இது ஒரு one more question இருக்கு டாக்டர். இங்க எங்களோட இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம்ல we have special needs children. Okay. Autistic non-verbal, autistic verbal, CP, cerebral palsy. Some people are prone to epileptic fits. These adults who are there along with the parents. So அவனுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி we have to keep ourselves updated as parents of special needs children. Would you advise that? No, you want somebody to be sent there for a checkup, I can send somebody for a checkup. Okay. Thank you very much, doctor. Thank you very much, doctor. Thank you, sir. கடைசி ஒரு கேள்வி, சின்ஸ் ரத்னம் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து ஒரு கேள்வி சார். மெடிக்கல் படிப்பு நம்ம தாய்மொழியில படிக்கக்கூடிய அவசியம் பத்தி நம்ம பேசியிருந்தோம். மெடிக்கல் படிப்பு தாய்மொழியில படிக்கிறத பத்தி, சோ அத பத்தி உங்களுடைய பார்வை சார். ஒரு 5 days முன்னால ஸ்டாலின் ஐயாவை பார்த்தேன். I told him I will start a medical college in Tamil medical college. நீட்ல எக்ஸாமினேஷன் பண்ண அந்த மெடிக்கல் காலேஜுக்கு வர முடியாது. தமிழ்ல ஒரு சொல்லிக் கொடுக்கறது தான் நல்லது. என்ன தாய்மொழியில சொல்லிக் கொடுக்கிற பாடம் தான் நல்லா மனசுல நிக்கும். தாய்மொழியில சொல்லிக் கொடுக்கறாங்க சைனால, தாய்மொழியில சொல்லிக் கொடுக்கறாங்க ரஷ்யாவில, கொரியாவில, அமெரிக்காவில, இங்கிலாந்துல. நம்ம ஊர்ல மட்டும் நம்ம ஏன் இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுக்கணும்? என்னையா பண்ணுது? நெஞ்சு வலிக்குது. எத்தனை நாள் இருக்கு? 2 நாளா இருக்கு. என்ன பண்ணுது? வாந்தி பண்ணுது, என்னவோ பண்ணுது, தலை சுத்துறது. இது எப்படி போய் இங்கிலீஷ்ல எழுதுறது? ஏன் இந்த தொந்தரவு? மனசு சரியில்லைங்க. வயிற்றா என்னமோ பெரட்டுதுங்க, வாய்வு ட்ரபிள் மாதிரி இருக்குதுங்க, வாய்வு மலச்சிக்கல் இருக்கு. இதெல்லாம் தமிழ்ல தான் எழுத முடியும். அது எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது? தமிழ் மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பா வரணும். போய் ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். பெரிய மனசு பண்ணாரு, 100 ஏக்கரா கொடுத்தாருன்னா மெடிக்கல் காலேஜ் நான் கடன் வாங்கி கட்டிடுவேன். 100 ஏக்கரா வாங்குறதுக்கு பணம் இல்ல, நான் கடன் வாங்குறதுக்கு இப்ப ரெடியா இருக்கேன். ஆனா அவர் பண்ணணுமே. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியோட பெயர் அனுபவம். சோ உங்களுடைய அனுபவமும் கோயம்புத்தூரோட வரலாறும் எங்களுக்கான புது அறிவும் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. உங்களுக்கு ஏதாவது நான் பேசுனதுல அர்த்தமா இருந்தா, உபயோகமா இருந்தா நன்றி சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி கெஸ்ட் ரொம்ப நன்றி சார். ராஜ்குமார் சார், காந்தி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வணக்கம் டாக்டர். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. நான் தமிழ்லயே சொல்லிட்டேன். அதே கார்பரேட் ஆபீஸ்ல வேலை பண்ணி அதை ஆங்கிலத்துல பேசி தமிழ் மொழி வீட்டுல குழந்தையா இருக்கிற போது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை வந்தாலும் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு எங்க அம்மா எங்களை கட்டாயப்படுத்தி தமிழ் கத்து கொடுத்து வீட்டுல தமிழ் பேசி எல்லாம் பண்ணிருக்கோம். இருந்தாலும் அது ஆங்கிலம் நடுவுல வந்துடுறது, கலந்துடுறது. அந்த இதுல உருவம் இல்லாத ஒன்று உலகை ஆளுகிறது. அதற்கு பேர் தான் அன்பு. உருவம் இல்லாத ஒன்று உலகையே ஆளுகிறது. அதுக்கு பேர் தான் அன்பு. அம்மா அன்பு, அப்பா அன்பு, தங்கச்சி அன்பு, வீட்டுக்கார அன்பு, வீட்டுக்கார அம்மா அன்பு, ஆசிரியர் அன்பு, நீங்க அன்பு, நானு அன்பு, எல்லாமே அன்பு தானே. எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ்.
தேங்க்யூ டாக்டர். நன்றி. உங்களோட பேசுறது ரொம்ப என்லைட்டனிங்கா இருந்தது, நிறைய தெரிஞ்சது. அதனால எப்பாவது மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மனோஜ் சித்ரா. தேங்க்யூ முகேஷ். தேங்க்யூ சார். தேங்க்யூ முகேஷ். தேங்க்யூ மனோஜ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.